தலைப்புச் செய்திகள். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையை வெளியிட்டது இந்தியா. ஜிஹாதி நெட்வொர்க் சைபர் தாக்குதல்களை முறியடிக்க நடவடிக்கை. முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு உடல்நிலையில் பின்னடைவு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனைக்கு விரைந்தார். திமுக மகளிர் அணி வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்யும் போது பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேச முடியுமா? இபிஎஸ் சவால். ஈரானிலிருந்து இந்தியர்கள் வெளியேறுமாறு மத்திய அரசு அறிவுறுத்தல். அமெரிக்கா எப்பொழுது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ராதிகா நடிப்பில் உருவாகியுள்ள தாய்க்கிழவி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. கிராமத்து பாட்டி வேடத்தில் மிரட்டியிருக்கும் ராதிகா. இனி விரிவான செய்திகள். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையை இந்திய அரசு வெளியிட்டுள்ளது. பிரஹார் என்ற பெயரில் இது செயல்படுத்தப்பட உள்ளது. எல்லை தாண்டிய ஜிகாதி நெட்வொர்க், சைபர் தாக்குதல், ட்ரோன் தாக்குதல், கிரிப்டோ கரன்சி, உயிரியல் மற்றும் அணுசக்தி பொருட்களின் தவறான பயன்பாடு மற்றும் தொழில்நுட்ப சவால்களை எதிர்கொள்ள இந்த புதிய கொள்கை வெளியிடப்பட்டுள்ளது. பயங்கரவாத செயல்களை சிறிதளவும் சகித்துக் கொள்ள முடியாது என்பதற்காகவே இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு வட்டாரங்கள் கூறுகின்றன. சென்னை உயர்நீதிமன்றத்தால் 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட நபர் தங்களை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்திருக்கிறார். கொள்ளையடித்து வைத்திருக்கும் பணத்தை விஜய் முதலில் வெளியே கொண்டு வரட்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வேலூரில் நேற்று பேசிய விஜய், பணத்தை பங்கீடு செய்வதால் திமுக கூட்டணி ஒரு கல்லாப்பெட்டி கூட்டணி என்று விமர்சனம் செய்திருந்தார். இதற்கு திமுகவினர் பதிலடி கொடுத்து வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலுக்காக வீடுகள் தோறும் பிரச்சாரம் செய்யப்போவதாக கூறும் திமுக மகளிர் அணியினர் தமிழகத்தில் பெண்களுக்கு உள்ள பாதுகாப்பு குறித்து பேச முடியுமா என்று இபிஎஸ் கேட்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலுக்காக களப்பணிகளை முடுக்கிவிட்டுள்ள திமுக வீடுகள் தோறும் பெண்கள் பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் என்றும் மகளிருக்காக திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை எடுத்துரைப்பார்கள் என்றும் அறிவித்திருந்தது. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள இபிஎஸ், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி என்று பிரச்சாரம் செய்ய முடியுமா என்று கேட்டிருக்கிறார். முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் அவரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று பார்த்தார். அவரது உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடமும் கேட்டறிந்தார். வயது மூப்பு காரணமாகவும் நுரையீரல் தொற்று காரணமாகவும் நல்லக்கண்ணு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே மருத்துவமனைக்கு விரைந்த முதலமைச்சர் அவரது உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பே. சண்முகம், வீரபாண்டியன் உள்ளிட்டோரும் மருத்துவமனைக்கு சென்று நல்லக்கண்ணுவின் உடல்நிலை குறித்து விசாரித்தனர். தமிழகத்தில் தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் தேர்தல் ஆணையமும் ஏற்பாடுகளை மும்முரமாக செய்து வருகிறது. நேற்று இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதனிடையே சட்டப்பேரவை தேர்தலின் போது பாதுகாப்பிற்காக 50 துணை ராணுவப் படையினர் மார்ச் 10ஆம் தேதி வர இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ள நிலையில் கட்சி பணிகளை பிரேமலதா தீவிரப்படுத்தியிருக்கிறார். தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் அவர் நேர்காணலும் நடத்தி வருகிறார். கட்சியில் அவர்களது ஈடுபாடு, இதுவரை பணியாற்றிய விதம், தொகுதியில் உள்ள செல்வாக்கு உள்ளிட்டவற்றை நேரில் கேட்டறிந்து வருகிறார். இதில் மதுரை, விருதுநகர், சேலம், தருமபுரி மாவட்டங்களில் பிரேமலதா கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஜெயலலிதா பிறந்த நாளை ஒட்டி இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா நினைவிடங்களில் சசிகலா நேற்று அஞ்சலி செலுத்தினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்று பசும்பொன்னில் நடைபெறவுள்ள விழாவில் சில முக்கிய முடிவுகளை எடுக்க உள்ளதாக கூறினார். புதிய கட்சி தொடங்குவீர்களா என செய்தியாளர்கள் கேட்டதற்கு நல்ல தகவலை சொல்வேன் என சசிகலா கூறினார். ராதிகா நடிப்பில் சிவகுமார் முருகேசன் இயக்கியுள்ள தாய் கிழவி படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. தனித்துவமான கதைக்களத்துடன் உருவாகியுள்ள இந்த படத்தில் ராதிகா கேரக்டரை சுற்றி கதை உழல்கிறது. கிராமத்து பாட்டி வேடத்தில் அச்சு அசல் கெட்டப்பில் அப்படியே தோற்றமளிக்கும் ராதிகா வழக்கம் போல தனது நடிப்பிலும் கலக்கி இருக்கிறாராம்.